உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல முனீஸ்வர சாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வீரகாணி ஒரு எல்லையில, நான் கருப்பசாமி ஒரு பக்கம். கால்வன் சொல்லலாம். வரலாம். இந்த திருமண தடைக்கு காரணம் கிரகங்களா, மனிதர்களால் வேற எதுவும் தீவினைகள் நடந்திருக்கா, போட்டி பொறாமையால் குழப்பம் நடந்திருக்கான்னு ஒரு கேள்வி உள்ளத்துல. போட்டி பொறாமையால் சில குழப்பம் நடந்து மங்கள வாழ்வு தடைக்கப்பட்டது. அதை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். பௌர்ணமிக்கு மோரால் என்னை வந்து பார், ஜெயிப்போம். கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருமா? யார் இந்த பிள்ளை? அது உங்க தாயாரா? என்ன வேணும்? உட்காருங்க. உனக்கு உட்கார முடியுமாக்கா? அப்ப நீ உட்காரு. அதுக்கு பதில் என்ன வேணும் உங்களுக்கு? பிள்ளைய பத்தி கேட்டவனு சொன்ன ஏன் வந்த நீ? அப்படி நீ கால் வந்துருவோம் கேட்டு நான் கூப்பிட்ட கேள்விக்கு தான் பதில். அப்ளிகேஷன் போட்டிருக்கியா இருக்குல்லே? ஓகே ஆயிடுத, கால் வந்துட்டு அடிப்போம். இந்தா அந்த வேலை இந்த வருஷத்துல உத்தரவாயிடுது, வெற்றி ஆகிக்கலாம். உன் பணம் வந்து சேரும், நிம்மதியா. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர் கரூர் எல்லை, வெண்ணை மலை முருகா வேண்டியதை தருவாய். கரூர்ல எந்த இடம்ப்பா உனக்கு? வரலாம். வரசித்தி விநாயகர் கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. குளித்துறையா குளித்தலையா? குளித்தலை சிவாலயம் இருக்காங்க. கரெக்ட். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அமைதியாருமா? என்ன வேண்டும்? கண்ண மூடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா இருக்கு. அதே மாதிரி மாகாளின்னு ஒரு தெய்வம் எல்லையில இருக்கும். இப்ப 3 ஆண்டு காலங்களாக தொழில் சரிவும் பொருள் நஷ்டமும் கடன்களும் வேதனையுற்று இருப்பாய். இதுக்கு கிரகங்கள் காரணமா, இயற்கையின் சுழற்சி காரணம். இதுக்கு மனிதர்களை குறைச்சொல்லி ஒன்றுமே இல்லை. இந்த நேர காலங்கள் மாறுதான்னு கேட்டேன். ஆமா. எப்போ? ஆடி 30 வரை கால அவகாசம். கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு காட்டுறேன், நல்லா இருக்கு, வெற்றி விட்டு. நீ கால் வந்துட்டு வாப்பா. என்ன கேட்குறான்? எங்க வரான்? அப்படியா? கேட்டு 2 கேள்வி கேட்டுதாப்பா. என்ன வேணும்? 1 கால் வந்துட்டு வா. நமக்கு யார் வரையும் கோபம் இல்லை. அது அவங்க சட்டப்படி போனாலும் நம்மளும் சட்டப்படி போயிட்டு போகலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது, நீதி தானே.
நான் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுக்கிறோம். எப்ப உன் பிள்ளை மனத்தை ஒரு இடத்துல பறி கொடுத்துருச்சே, அங்க இருந்து மீட்டி கொண்டு வரணும். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டுப்பா, நான் ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு 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 அங்க போயிருக்கீங்களா? சரி. கள்ளக்குறிச்சி எல்லை கள்ளக்குறிச்சி மஞ்சக்குறிச்சி உங்க ஊர் எல்லைக்கு போற வழியில ஒரு கோபுரம் தெரியுது, என்ன கோயில் அது? பெருமாள் கோயில். நல்ல கோபுரமா இருக்கு. சங்கு சக்கரம் தடுத்து வாழ்தண்டு திருநாமம் எல்லாம் இருக்குல்ல. கால் விமான தரிசனம். அதன் பேர் என்ன தரிசனம்? விமான தரிசனம். கர்மசாமிக்கு என்னப்பா வேணும்? இங்க தள்ளிடுமா? உன் பேர் என்னடா தம்பி? இன்னும் பக்கத்துல வா. ஏன் பயப்படுத? கண்ணை மூடி உட்கார். 2 முறை முயற்சித்து வீழ்ச்சி அடைந்தாய், பணமும் நஷ்டமடைந்தாய், நினைத்த இடமும் நினைத்த ஜாப்பும் கிடைக்காதனால உன்னை ஒருத்தர் ஏமாற்றியதாக ஃபீல் பண்ற. நீ உண்மையா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். அதுக்காக அவனுக்கு பயந்தெல்லாம் நான் வாழ மாட்டேன். அது அவன் கேட்க நேரம் போனா தானங்க. என்ன கர்மசாமிக்கு